ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். கருப்பு மூக்கடலை வச்சு நல்லா டேஸ்டியாக மசாலா சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ கருப்பு மூக்கடலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ வீக்லி ஒன்ஸாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ ஒரு 8 மணி நேரம் இந்த மூக்கடலை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ நைட்டு ஊற வச்சிங்கன்னா மார்னிங் இதை செஞ்சிடலாம். ஸோ இப்போ இதை வேக வச்சுக்கலாம். ஸோ குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்க மூக்கடலையை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடணும் கடலை. இதை மூடிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வேக வச்சுட்டு இது தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 தேங்காய் பத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது தண்ணிலாம் விட வேண்டாம், அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதிகமான எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். இது கூட காரத்துக்காக ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். விதையெல்லாம் எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மூக்கடலையே சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த மூக்கடலை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பச்சை மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ தேங்காய் அந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா காரசாரமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வதங்கிடுச்சு. ஸோ ஒரு பெரிய சைஸ் கேரட் துருவி எடுத்துக்கோங்க. அதை லாஸ்ட்டாக துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கேரட்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.